இந்த வருஷத்துக்கான லீவை வேஸ்ட் பண்ணாமல் ஈஸியாக வீட்டிலே இருந்தபடி டைலரிங் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியும் சரி உங்களுக்குமே சரி ரொம்பவே ஆசையும் ஆர்வமும் இருக்குது. கிளாஸ்க்கு போக முடியல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய டைலரிங் கிளாஸில் நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு டைலரிங் வந்துட்டு ஃப்ரீயாகவே, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்துட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம வந்துட்டு கர்ச்சீப் வந்துட்டு எப்படி தைக்கிறது சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு 10 இன்ச்சஸ் அகலத்தில் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் எந்த அலவன்ஸில் மடிக்கிறீங்களோ அதே அலவன்ஸ் தான் நீங்கள் வந்துட்டு இன்னொரு வாட்டியும் நீங்கள் வந்துட்டு மடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சஸில் மடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே நான் இன்னொரு வாட்டி மடிக்க போகும்போது அதே 1/2 இன்ச்சஸில் வச்சு தான் நான் மடிக்கணும். அப்படி மடித்தா மட்டும்தான் அது வந்துட்டு நீட்டாக ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் வந்துட்டு மடித்ததுக்கு அப்புறமா அந்த நெகத்துடைய கண் இருக்கு இல்லையா, மொனையில் இந்த மாதிரி இந்த இடத்துல வச்சு நீங்கள் லைட்டாக அந்த துணி மேலே நீங்கள் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா ஒரே மாதிரி ஷேப்பில் கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். நீங்கள் அயன் பண்ணி தான் தைக்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் தைக்க போகும்போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், இன்னுமே பார்த்து நீட்டாக தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் கட்டை விரலில் இருக்கக்கூடிய அந்த நெகத்தில் லைட்டாக வந்துட்டு தேய்ச்சி விட்டு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நீட்டாக வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒன் சைடு நம்ம தைச்சதுக்கு அப்புறமேட்டு எப்பவும் சொல்கிறது தான் ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு அந்த நூலை விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை மடித்து தைக்க போகிறோம். இப்போ நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், கரெக்டாக நேராக வந்திருக்கா. இப்போ நம்ம எப்படி நம்ம நேராக தைச்சோம் அப்படின்னா இப்போ நம்ம அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம தைச்சது நமக்கு எப்படி கிளியராக தெரியுது, நம்ம கரெக்டாக தைச்சிருக்கோமா இல்லை நம்ம தப்பாக தைச்சிருக்கோமா எப்படி தெரிஞ்சுக்க முடியுது. இந்த டிப்ஸு உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நானே சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ளூ கலர் துணியில் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மேட்சிங்காக நீங்கள் நூல் வந்துட்டு போடக்கூடாது. ப்ளூ கலர் துணி தைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் லைட் கலர் நூல் போடணும். ஒன்று ஒயிட்டு இல்லைன்னா எல்லோ அந்த மாதிரி நூல் நீங்கள் போட்டு தைச்சாதான் அப்போ நீங்கள் தைக்கிற தையல் வந்துட்டு நேராக இருக்கா இல்லை லூப் அடிக்குதா என்னங்கிறது வந்துட்டு தெரியும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறது தையல் அப்படின்னா கூட நமக்கு வந்துட்டு தெரியும். இதுக்கு மேய்ச்சா நம்ம நூல் போட்டு தைச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியாது. இன்னைக்கு பெரிய பெரிய பொட்டிக்கு வச்சிருந்தாலும் சரிதான், இல்லை ஒரு டைலர் ஷாப் வச்சிருந்தாலும் சரிதான், அவங்களுக்குமே ஸ்டார்டிங்கில் தையல் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருக்காது. இந்த மாதிரி லைட்டாக டான்ஸ் ஆடிட்டு தான் தையல் வந்துட்டு வந்திருக்கும். எதுவுமே நமக்கு தைக்க தான் பழக தான் வரும், எடுத்தோடனே வந்துட்டு வராது. அதனால எடுத்தோடனே நமக்கு வரலையே, நமக்கு கரெக்டாக வரமாட்டேங்குதே சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு நீங்கள் அந்த இடத்துல அப்படியே நீங்கள் ஸ்டாப் ஆகி உட்காராம மறுபடியும் நீங்கள் தச்சு பழகுங்க. தைக்க தான் தையல் வந்துட்டு நமக்கு கரெக்டாக வரும். நம்ம சொல்ல பச்சு கேட்குற மாதிரி அது நீட்டாகவும் வந்துட்டு வரும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் தைக்க போகும்போது இந்த மாதிரி 2-3 ரிவீட் தையல் வந்துட்டு போட்டுக்கோங்க, ஓகேவா. உங்களுக்கு இன்னுமே கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஜூம் பண்ணி தையல் விழுகிற இடத்துல வச்சு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, அந்த மடிப்புக்கும் ஒரு நூல் அளவு கேப் விட்டு தான் நான் வந்துட்டு தச்சுக்கிட்டே இருக்கேன். இதே மாதிரி தையல் உங்களுக்கு நீட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் 2-3 தடவை நீங்கள் இதே மாதிரி நீங்கள் தச்சு பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஒரு தடவை தைச்சதுக்கு அப்புறமா நமக்கு நீட்டாக வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சஸில் மடிச்சுக்கோங்க. மடித்ததுக்கு அப்புறமா அதே அலவன்ஸில் நீங்கள் இன்னொரு தடவை மடிக்க போகும்போது ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நான் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த கர்ச்சீஃபை நான் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள். நமக்கு 4 பக்கத்துமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும். ஏன்னா நான் எந்த பக்கட்டும் நான் உங்களுக்கு மார்க்கிங் பண்ணலை, மார்க்கிங் சாக்கை வச்சுட்டு நான் கோடு போடலை. இந்த கோடு போட்டுட்டு இந்த அலவன்ஸ் தான் நீங்கள் மடித்து தைக்கணும்னு நான் வந்துட்டு மெஷர்மெண்ட் சொல்லலை. நான் சொல்கிறது ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சஸில் ஃபர்ஸ்ட்டு மடிப்பு மடிங்க, மடித்ததுக்கு அப்புறமா இன்னொரு மடிப்பு வந்து மடித்து தைங்க. அதே அலவன்ஸ்க்கு நம்ம மடிக்க போகும்போது நமக்கு நீட்டாக வரும் ஃபினிஷிங். எல்லாத்துக்குமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுட்டு நம்ம தச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம டைலரிங் வந்துட்டு ஈஸியாக பழகவே முடியாது, டைம் ரொம்ப எடுக்கும். அதனால இந்த மாதிரி சின்ன டிப்ஸை வந்துட்டு யூஸ் பண்ணிக்குவோம். அதே மாதிரி தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த குட்டியாக நூலெல்லாம் இருந்தது அப்படின்னா அது கையோட கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக நம்ம 4 பக்கமே சூப்பராக தச்சிருக்கோம். நான் சொன்ன இதே அளவுகளோடு நீங்களும் வந்துட்டு மடித்து கரெக்டாக வந்து தச்சு பாருங்கள். உங்களுக்குமே ஃபர்ஸ்ட் கர்ச்சிப்பே பெஸ்ட்டு கர்ச்சிப்பாக வந்துட்டு வரும், ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சேலை ஓர் அடிக்கிறது எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 1/4 இன்ச்சஸ் இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச்சஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிக்கிறீங்களா, அதே அலவன்ஸ்க்கு மறுபடியும் நீங்கள் இன்னொரு மடிப்பு வந்துட்டு மடிச்சுக்கணும். நான் சொல்கிறேன் கிளியராக புரியுதா.
ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சஸ் நீங்கள் ஒரு மடிப்பு மடிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இன்னொரு வாட்டி அதே 1/2 இன்ச்சஸ்க்கு நீங்கள் மடிக்கணும். மடிச்சுட்டு தைக்க போகும்போது தான் நீங்கள் அந்த சேரீ ஓரடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மடித்து தைச்சிங்களோ அதே அலவன்ஸ் நமக்கு லாஸ்ட்டு எண்ட் வரைக்குமே ஒரே மாதிரி ஈவனாக வரும். இந்த மாதிரி வரணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் தான் நீங்கள் வந்துட்டு மடித்து தைக்கணும். தைச்சா மட்டும்தான் நீட்டாக அழகாக வரும். இப்போ இதில் 2 in 1 வந்து நம்ம பார்க்கலாமா? இப்போ நம்ம சேலையே ஓரடிச்சு முடிச்சாச்சு. இப்போது சுடிதாரில் சைடு ஜாயின் பண்ணியிருப்போம்ல, அந்த சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தையல், அதுக்கப்புறம் ஓரத்தையல் ஒன்று தைச்சி நீட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மெத்தடு இதுதான். ஃபஸ்ட்டு நீங்கள் சிங்கிளாக மடித்து தைச்சதுக்கப்புறமா அந்த ஓரத்தில் இந்த மாதிரி ஓரத்தையல் ஃபஸ்ட்டு நான் தைக்க சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஓரத்தையல் வந்துட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஓரமாக தைச்சிங்க அப்படின்னா சுடிதாருடைய அந்த சைடு ஸ்டிட்டு வந்து நீங்கள் அடிக்கிறது நீட்டாக வந்துட்டு உங்களுக்கு வந்துடும். தையெல்லாம் கற்றுக்க போகும்போது அதோடைய டிப்ஸ் எல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பார்த்து நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ அடுத்து சுடிதாருடைய ஃபேண்ட்டு இப்போ நம்ம தைக்கிறதுக்கு, அதாவது சுடிதாருடைய ஃபேண்ட்டில் கீழே மடித்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1.5 இன்ச்சஸ் அளவுக்கு நான் மடிச்சிருக்கேன். மறுபடியும் அதே 1.5 இன்ச்சஸ் அளவுக்கு நான் மடிச்சிருக்கேன். மடித்ததுக்கப்புறமா நான் ஓரத்தையில் வந்துட்டு தைச்சிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஓர தையல் தைச்சிட்டு நூலை வந்துட்டு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறமா இது பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச்சஸில் நம்ம தையல் தைக்கணும். அது 1/4 இன்ச்சஸ் தைக்கிறதுக்கு நம்ம லைனாக கோடு போட்டால் மட்டும்தான் தைக்க முடியும்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. ஸ்டார்டிங்கில் நான் மார்க்கிங் பண்ணிட்டேன்னா இப்போ நான் வச்சு தைக்கக்கூடிய ஸ்டாண்டுக்கு பேர் 2 கால் குதிரைன்னு சொல்லுவாங்க. இதில் சிங்கிள் கால் குதிரை அலவன்ஸை வச்சு அது வந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் வரும். அதில் சென்டரில் நீங்கள் வந்து தையல் போட்டுக்கிட்டே வரணும். அந்த சிங்கிள் கால் குதிரை வந்துட்டு ஃபஸ்ட்டு தையல் தைச்சிருக்கோம், இதை ஒட்டியே வரணும். தெரியுதா? அதை ஒட்டியே கொண்டுட்டு வந்துட்டு லாஸ்ட் வரையும் கொண்டு வந்து நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சைடு ஓரத்தையல் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து தைச்சிடணும். ஓகேவா? தைச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் அந்த 2 கால் குதிரையில் ஒரு கால் குதிரையை மட்டும் நீங்கள் வச்சுட்டு அந்த சென்டரில் நீங்கள் தையல் வந்துட்டு தைச்சிக்கிட்டு வரணும். இதே மாதிரி நீங்கள் தைக்க போகும்போது உங்கள் சுடிதாருடைய அந்த கால் இருக்கு இல்லையா, கீழே மடிச்சிருப்பாங்க. சுடிதார் ஃபேண்ட்டுடைய காலெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தைச்சிருப்பாங்க. அது வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் தைக்கும் போது ஃபினிஷிங் வந்துட்டு பார்க்கவே நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபேண்ட்டு வந்து நீங்கள் தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள், நீட்டாக இருக்கும். மார்க்கிங் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் 1.5 இன்ச்சஸ் மடிக்க போகும்போது இன்னொரு தடவை நீங்கள் மடிக்க போகும்போதும் அதே 1.5 இன்ச்சஸ் நீங்கள் மடிச்சுட்டு இப்போ நான் சொன்ன அளவுகளோட தைச்சிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் 2 பீஸ் கொடுத்து இப்போ நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க. அப்படி ஜாயின் பண்ண போகும்போது அந்த பிசுறு வந்துட்டு உங்களுக்கு வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு 2யும் சிங்கிளாக வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்துட்டு உங்களுக்கு 2 in 1 தான். ஏன்னா இப்போ இது வந்துட்டு நீங்கள் சுடிதார் ஃபேண்ட்டில் மேலப்பில் பாக்ஸ் கட்டிங் இருக்கும் இல்லையா, அதையும் வந்துட்டு இதே மெத்தடில் தான் மடிப்போம். ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஜாயின் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை அப்படியே இன்னொரு தடவை மடிச்சுட்டு இதுக்கு மேலே வந்துட்டு தையல் போட போகிறோம். இதே மெத்தடு தான் உங்களுக்கு லுங்கி தைக்க போகிறீங்க இல்லையா, அதுக்கும் இதே ப்ராசஸ் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு சிங்கிள் தையல் தைக்கிறோம். தைச்சதுக்கு அப்புறமேட்டு இதை அப்படியே இன்னொரு வாட்டி மடிக்கணும். மடித்ததுக்கப்புறமா இதை அப்படியே இன்னொரு பக்கத்து நம்ம திருப்பிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஓர தையல் வந்து தைக்கணும். அதாவது நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா ஒரு 1/4 இன்ச்சஸில், அந்த இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு மடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஓரமாக வந்து தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு 2 சைடுமே பிசுறு எதுவுமே தெரியாது. பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு நீங்கள் லுங்கி தைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் வந்துட்டு சுடிதார் ஃபேண்ட்லாம் தைக்க போகும்போது மேலே பாக்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கும் பிசுறு வரும். அந்த பிசுறு வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்கும் இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜீன்ஸ் பேண்ட்லாம் தைச்சிருப்பாங்க இல்லையா, அதுலேயே வந்துட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் கூட இந்த தையல் போட்டு தான் அதுலேயே நமக்கு வெளியில் பிசுறு தெரியாமல் நீட்டாக வந்து தைச்சிருப்பாங்க. இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய இந்த தையல் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு கர்ச்சிப் தைக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு சேலை ஓர அடிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஃபேண்ட்டு காலை கீழே மடித்து தைக்கிறதா இருக்கட்டும்,
இல்லை ஒரு கைலி மூட்டுறதா இருக்கட்டும். நீங்கள் எது தைச்சாலும் இதில் பேசிக்காக ஒன்று தான் நான் சொல்கிறது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சஸ் மடிக்கிறீங்களா, அதை 2வது தடவை நீங்கள் மடிக்க போகும்போதும் அதே 1/4 இன்ச்சஸில் வச்சு தான் நீங்கள் மடிக்கணும். இப்போ ஃபேண்ட்டு கால் நம்ம 1.5 இன்ச்சஸில் மடித்தாதான் அதில் 4 தையல் நம்மளால் போட முடியும். ஃபஸ்ட்டு நம்ம 1.5 இன்ச்சஸில் நம்ம மடித்தோம் அப்படின்னா 2வது தடவை மடிக்க போகும்போது நமக்கு அதே 1.5 இன்ச்சஸில் கரெக்டாக வச்சு மடிச்சுட்டு, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் தைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச்சஸில் ஒரு தையல் தைக்கணும். ஓரத்தையெல்லாம் வந்துட்டு தைக்கணும். இதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் திரும்ப திரும்ப தையல் வந்து தைச்சி பார்த்துக்கிட்டே இருங்க. தைச்சி பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ஃபினிஷிங் வந்துட்டு நீட்டாக அழகாக வந்துட்டு கிடைக்கும். எடுத்தோன்னே யாருக்குமே வந்துட்டு நீட்டாக வராது. ஓகேவா? நீங்கள் தைக்க தான் வரும். வீட்டில் வேஸ்ட் கிளாத் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் திரும்ப திரும்ப தைச்சி பாருங்கள். தைக்க தையல் வந்துட்டு இன்னுமே நீட்டாக அழகாக வரும். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நெக் டிசைன் வந்துட்டு எப்படி கட்டிங் பண்ணி நம்ம தைக்கிறது, அதை தைச்ச நெக்குக்கு எப்படி நம்ம பைப்பிங் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த கிளாஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்ம